அடுத்தபடியாக பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் தம்பி ஆர்மோ செல்வன் அவர்கள் சிறிது உரையாற்றுவார்கள். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த போராட்டத்தை நடத்த அனுமதி கொடுத்த காவல்துறைக்கு எங்கள் இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நம்ம இப்படி ஒரு போராட்டம் இந்த இடத்துல நடக்குங்கிறப்போ அதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு ஆரம்பத்தில் தயக்கம் காட்டினாங்க. திரும்ப நம்ம மதுரை உயர்நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை தயங்காமல் நமக்கு அனுமதி கொடுத்து இந்த வெயிலில் நம்ம தான் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி இருக்கோம்னா காவல்துறையும் இந்த இடத்துல நமக்காக பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல இந்த போராட்டம் எதுக்காக நடத்துறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஜாதி அமைப்பாக தான் இன்னைக்கு பார்க்கப்படுது தென் மாவட்டத்தில். அப்படி இருக்க சூழ்நிலையில நம்ம ஏன் இந்த போராட்டத்தை நடத்தணும்? இதே ஜாதிய மாவட்டமா, ஜாதிய கொலைகள் நடக்கக்கூடிய மாவட்டமா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இதே திமுக ஆட்சியில வரையறுக்கப்படுது. அப்போ ஜாதி கலவரங்கள் ஏற்படுது. அப்போ இந்த ஜாதி கலவரங்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் தலைமையில ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழு பல்வேறு ஆய்வுகளை பல்வேறு ஊர்கள்ல, கிராமப்புறங்கள்ல இப்போ இருந்த அரசு அதிகாரிகள்கிட்ட கருத்தை கேட்டு ஒரு அறிக்கையை மாநில அரசு கிட்ட தாக்கல் பண்றாங்க. அதாவது தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகளும் சரி, பயங்கரவாத நிகழ்வுகளும் சரி, இதுக்கான மூல காரணம் என்ன அப்படின்னா இங்க இருக்கிற வேலை வாய்ப்பின்மை தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, காலையில ஒருத்தன் ஒரு 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வந்தான்னா அவனுக்கு அவன் குடும்பம், அவன் வேலையை பத்தி சிந்திக்கிறதுக்கு மட்டும்தான் அவனுக்கு டைம் இருக்கும். ஆனா அந்த வேலை வாய்ப்பு இல்லாம அவன் ஏதாவது கூலி வேலைக்கு போனா 30 நாள் கூலி வேலைக்கு போவான், அடுத்து 30 நாள் வீட்டுல இருப்பான். அப்ப அந்த 30 நாள் யாராவது சேரக்கூடாத சேர்க்கைகள்ல வேற யாரு கூடயாவது சேர்ந்துட்டு வேற ஏதாவது தவறான பழக்க வழக்கங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை தாக்கல் பண்றாங்க. தென் மாவட்டங்கள்ல அதிகப்படியான தனியார் நிறுவனங்களையும் அரசு உதவி பெறக்கூடிய நிறுவனங்களையும் அமைத்து இங்க தொழில் பூங்காக்கள் உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவங்க அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. கடந்த திமுக ஆட்சியிலையும் தற்போதும் கங்கை கொண்டான் சிப்காட் பூங்கா மற்றும் நாங்குநேரி சிப்காட் பூங்கான்னு திருநெல்வேலியில 2 பூங்காக்கள் அமைக்கப்பட்டுச்சு. ஆனா இங்க பெரும்பான்மையான நிறுவனங்கள் இதுவரைக்கும் அமைக்கப்படல. அப்படியே அமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த நிறுவனங்கள்ல தென் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன் தென் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா, இந்த சிப்காட் பூங்காக்கள் கங்கை கொண்டான் பகுதிகளில் அமைக்கப்படும் போதே அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் மேய்ச்சல் நிலங்கள் தான் கையகப்படுத்தப்படுது. கங்கை கொண்டான் பகுதிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். புள்ளிமான் சரணாலயம் மற்றும் வனவிலங்குகள் வசிக்கக்கூடிய பகுதி. அது போக அங்க சுத்தி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மேய்ச்சல் நிலமா அந்த பகுதி தான் இருந்து. அந்த மேய்ச்சல் நிலங்களை அவங்க கைப்பற்றும் போதே இங்க இருக்கக்கூடிய கிராமப்புற இளைஞர்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பு கொடுப்போம், அவங்களுக்கு நாங்க முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் அந்த கம்பெனிகள் இங்க அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. கருத்து கேட்பு கூட்டங்களையும் அந்த கருத்துக்கள் தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அது நடக்குதா, நடைமுறையில இருக்குதா அப்படின்னா இல்ல. அங்க இருக்கிற நிறுவனங்கள்ல பெரும்பாலும் அங்க இருக்கிற நிறுவனங்களே வெளி மாநிலத்தில இருந்து, அதாவது பீகார், ராஜஸ்தான் அந்த மாதிரியான மாநிலங்கள்ல இருந்து வேலையாட்களை கூட்டி கொண்டு அவங்களுக்கு குறைவான சம்பளம் கொடுத்தா போதும், அதிக நேரம் வேலை பார்ப்பாங்க. இங்க உள்ளவங்க தீபாவளி, பொங்கல் அப்படின்னு கோயில் கொடைன்னு அதிக நிகழ்வுகளுக்கு விடுமுறை எடுப்பாங்க. ஆனா வட மாநில தொழிலாளர்கள் அந்த மாதிரி விடுமுறை எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தங்குத இடமும் சாப்பாடும் குறைந்த அளவிலான கூலியும் கொடுத்தா போதும், அதனால அவங்க ஈஸியா வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஆனா இங்க அவங்க உறுதியளிச்ச மாதிரி தொழிலாளர் சட்டங்களுக்கு உட்பட்டு தான் யாரும் சம்பளம் கொடுக்க போறாங்க. யாருக்கும் அதிகபட்ச சம்பளம் யாரும் கேட்க போறது இல்ல, கொடுக்க போறதும் இல்ல. ஆனா இங்க உள்ள ஊழியர்களுக்கு நீங்க வேலை வாய்ப்புகள் கொடுக்கறது இல்ல. குறிப்பா நீங்க உயர் பதவிகளில் இருக்கிறவங்களுக்காவது குறைந்தபட்சம் இங்க உள்ள ஊழியர்களுக்கு, இங்க உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அதையும் கொடுக்க மறுக்கிறாங்க. அதை விட்டுட்டு அங்க இருந்து நீங்க கூட்டிட்டு வேலை கொடுக்கறதுனால இங்க உள்ள வேலை இல்லாத இளைஞர்கள் வேலை கிடைக்காம அவங்க தவறான வழிகளில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த காரணத்தினாலதான் நம்ம இங்க உள்ள மண்ணின் மைந்தர்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம முன்வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம சாதி அமைப்பாவே இருந்தாலும் நம்ம பொருள் சார்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறோம். நமது சமுதாயம் பாதிக்கப்படும் போதும் அந்த நிகழ்ச்சிகள்ல நம்ம கலந்துக்கிடுவோம். அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சிகளோட பின்புலத்தையும் நம்ம பார்க்கும்போது அந்த நிகழ்ச்சிகளுக்கு, அந்த குற்றச்சம்பவங்கள்ல ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுடைய பின்புலத்துக்கான காரணம் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதது, அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாததுதான் காரணமா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ பொண்டாஜன் சொன்ன மாதிரி அந்த ஏரியால இருக்கக்கூடிய 10 இளைஞர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா 25-26 வயசு
அவங்க அன்னைக்கு வந்து வேலைக்கு போயிருந்தாங்க. 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர்ல 5 பேர் வேலைக்கு போயிருந்தோம்னா அந்த சம்பவத்துல ஈடுபடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பகுதியை வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கும் அந்த தென்காசி மாவட்டம் ஊத்துமலை அருகே உள்ள வெண்ணிலிங்கபுரத்துல பார்த்தோம்னா அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் 10ஆம் வகுப்பு தாண்டி படிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. காரணம் என்னன்னா, நம்ம என்ன படிச்சாலும் நமக்கு வேலை கிடைக்காது. இங்க இருந்து சென்னைக்கு போகணும், அதுக்கப்புறம் பெங்களூர் போகணும், இல்ல வெளி மாவட்டங்களுக்கு போனா தான் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இங்கேயே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அவங்களுக்கான அந்த சூழலை உருவாக்கணும். நீங்க படிச்சா உங்களுக்கு படிப்பு தக்கன வேலை கிடைக்குது அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு உருவாக்கணும். அதுக்கு தகுந்தாற் போல அவங்களுக்கு பயிற்சிகளை வழங்கணும், ஆலோசனைகளை வழங்கணும். நம்ம அரசாங்கங்களை குறை சொல்றதோட மட்டும் இல்லாம பொதுமக்களும் நம்ம வந்து கொஞ்சம் அதுல அக்கறை எடுக்கணும். நம்ம போனா கலெக்டரா தான் போவோம், இல்ல அரசு யோகத்துக்கு தான் போவோம். தனியார் வேலை வாய்ப்புகள்ல போனா நம்ம வந்து உயர் பதவிகளுக்கு தான் போவோம். 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு போக மாட்டோம், 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு போக மாட்டோம்னு சொல்லக்கூடாது. இப்ப நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ போறோம்னா டிகிரி முடிச்சுட்டு 3 வருஷம் டிகிரி முடிச்சுட்டு 21 வயசுல அவன் வேலைக்கு போவான். வேலைக்கு போகாம ஒரு 25 வயசுல போறோம்னா இந்த 3 வருஷம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒரு நல்ல கம்பெனி போகும்போது. அப்போ நான் வந்து வேலை கிடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு எங்க ஏரியால இருக்கிற கம்பெனிக்கு நான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா அதுக்கான மதிப்பு கூடும். அதை விட்டுட்டு நான் போனா பெரிய வேலைக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தனா உனக்கு தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படும். அதன் மூலமா வெவ்வேறு பிரச்சனைகள்ல நீ ஈடுபட வேண்டியது வரும். இங்க வந்து இந்த நிலைமை தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இதை களையணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்கிறோம். அதே மாதிரி நம்ம வேலை வாய்ப்பை எப்படி கொடுக்க முடியும்? தென் மாவட்டத்தில் எத்தனை பேருக்கு வேலை இல்லை, எவ்வளவு வேலை வாய்ப்புகளுக்கான பணிகள் இருக்குது, எத்தனை கம்பெனிகள் இருக்குது, இன்னும் எத்தனை கம்பெனிகளை அமைக்கணும், இதுக்கான டேட்டா யாருக்கிட்டையாவது இருக்குதா அப்படின்னா கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கணும். அந்த மக்கள் தொகை எடுக்கும் போதுதான் இங்க எத்தனை பேர் வேலை வாய்ப்போட இருக்கா, எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்கா, எத்தனை பேர் படிச்சுக்கிட்டு இருக்கா, எத்தனை பேர் அரசு ஊழியரா இருக்கா அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரிய வரும். மத்திய அரசு பொறுப்பேற்றதுல இருந்து கடந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்ததுக்கு அப்புறம் இதுவரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்காமலேயே காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்குது. 2021 எடுத்திருக்கணும். ஆனா கொரோனா காலகட்டத்தை காரணம் காட்டி இதுவரைக்கும் எடுக்கல. அதுக்கு அப்புறமா எடுக்கலாம்னு பார்த்தா 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. அதனால நாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க முடியலன்னு சொன்னாங்க. அதையும் விட்டுட்டு இப்போ வந்து இதுவரைக்கும் எடுக்காம மத்திய அரசு காலம் தாழ்த்துறது. இங்க எத்தனை சதவீத மக்கள் இருக்காங்க, எந்தெந்த ஜாதிகள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டு பூர்வ குடிகள் எத்தனை பேர் இருக்காங்க, இவங்களுக்கு எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு வேலையை கொடுக்கணும், அதுக்கான நிறுவனங்களை எப்படி நம்ம கொண்டு வரணும், எத்தனை பேர் பொருளாதாரத்துக்கு கீழே இருக்கிறாங்க, இந்திய அரசு நிர்ணயிச்சிருக்கிற பொருளாதார தரநிலைக்கு கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதுக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள பொருளாதாரத்தில் உயர்த்துறதுக்கான வேலை என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமா தான் நம்ம கொண்டு வர முடியும். அதனால மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு உடனடியாக எடுத்து இங்க உள்ள மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கான வேலையை செய்யணும். தமிழ்நாடு முதல்வர் கடந்த மாதம் திருநெல்வேலியில சுற்றுப்பயணம் செய்யும் போது இங்க பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வச்சு இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறாரு. அந்த திட்டங்களை உடனடியாக நிறைவேற்றி காலம் தாழ்த்தாம அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும். ஏன்னா உங்க ஆட்சியில ஒரு கான்ட்ராக்டை போடுவீங்க, அடுத்த ஆட்சி வரும். ஏன்னா ஒரு வருஷத்துல தேர்தல் வரும்போது அதுக்கப்புறம் அடுத்த ஆட்சி வரும்போது அந்த ஆட்சி வரவங்க ஏற்கனவே போட்ட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு புது கம்பெனிகளுக்கு கொடுப்பாங்க. அப்போ தேவையில்லாத காலநிலை ஏற்படும். இப்படியே வந்து தொடங்க முடியாத கம்பெனிகள் கங்கை கொண்டான் சிப்காட்ல தொடங்க முடியாத கம்பெனிகள் கிட்டத்தட்ட 17 கம்பெனிகள் அப்ரூவல் கிடைச்சும் தொடங்க முடியாம இருக்குது அப்படின்னு நம்ம தகவல் அறிக்கை சட்டத்தில் கேட்ட தகவல் மூலமா நமக்கு கிடைக்கப்படுது. அதனால அது மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்படுத்தி நம்ம வந்து போதுமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவும் அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போறதுக்காகவும் தான் இந்த போராட்டம். இதன் மூலமா நடக்கிற போராட்டத்தின் மூலமா அரசாங்கத்தினுடைய செவிகளுக்கு ஓரளவு இந்த எங்களுடைய கோரிக்கைகள் போகணும்னு நம்புறோம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய தலைவருடைய ஆணைக்கிணங்க மத்திய தொழிலாளர் நலத்துறைக்கும் தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறைக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் தொடர்ந்து கோரிக்கை மனுக்களை அனுப்புகிறோம். அது மட்டும் இல்லாம சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் ஏற்படுத்தி இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே ரத்னவேல் பாண்டியன் அவர்களுடைய அறிக்கையை அமல்படுத்துவதற்கான வேலைகளை PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கம் கண்டிப்பான முறையில் செய்யும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். நன்றி உறவுகளே.